வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். நீலகிரியில் ரெட் அலர்ட் சுற்றுலா தலங்கள் மூடல். நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் அதீத கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதற்கேற்றாற்போல் நேற்று முன்தினம் இரவு முதலே பலத்த சூறாவளி காற்றுடன் கூடிய சாரல் மழை பெய்து வருகிறது. உதகை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகமாக உள்ளது. தொடர்ந்து காற்று வீசி வருவதாலும் மழை பெய்து வருவதாலும் பல்வேறு பகுதிகளிலும் மரங்கள் விழுந்து பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது. இந்நிலையில் தற்பொழுது கோடை சீசன் என்பதால் உதகைக்கு நாள்தோறும் பல்லாயிரம் கணக்கில் சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர். இவர்கள் உதகை அருகே உள்ள தொட்டபெட்டா மற்றும் பைன் ஃபாரஸ்ட் ஆகிய பகுதிகளுக்கு செல்கின்றனர். மழை பெய்யும் சமயங்களில் இப்பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்லும் பொழுது மரங்கள் விழுந்து விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று ஒருநாள் மட்டும் தொட்டபெட்டா, பைன் ஃபாரஸ்ட், அவலாஞ்சி, உதகை படகு இல்லம், 9வது மைல், குன்னூர், டால்பின் நோஸ் ஆகிய பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கனமழையை எதிர்கொள்ளும் வகையில் நீலகிரி மாவட்டத்தில் தமிழ்நாடு தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தயார் நிலையில் உள்ளனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்.